ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படியா? சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், நாம் நன்றாயிருக்கும்படி, நம் பாவங்கள் நீக்கி ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவரையே கொடுத்தவர் அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? ஆமே. இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளுவார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏசப்பா அறிந்திருக்கிறார். அதை எல்லாவற்றையும் நான் எப்படி கொடுக்காம இருப்பேன்னு சொல்றார். அதை எல்லாம் அவர் உங்களுக்கு அருளுவாராம். ஆகவே கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளுவார், அருளுவேன் என்று சொல்கிறார். என்னையே கொடுத்துட்டேன், அப்போ மற்ற எல்லாவற்றையும் நான் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி மத்தேயு 6:8 உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னது தேவை, உங்களுக்கு என்ன தேவையானது என்று அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருப்பதோடு மட்டுமல்ல, அதையெல்லாம் அருளுவேன் என்று சொல்கிறார். அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். என்ன தேவை என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னே ஏசப்பாவுக்கு தெரியும். என் பிள்ளைக்கு இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு இது தேவை, இந்தந்த காரியம் இன்னைக்கு தேவை, இந்தந்த காரியம் பின்னாடி தேவை அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு தெரியும். எதை எப்போ கொடுக்கணுமோ அப்போ கரெக்டாக கொடுப்பார். அதை நமக்கு தகுதிப்படுத்தி நம்ம அதை காத்து கொள்ளும் பக்குவம் நமக்கு வரும்போது அதை நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். மத்தேயு 6:32 இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் பரமபிதா, உங்கள் பரலோகத்திலிருந்து உங்களை பார்க்கிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு எல்லாம் தேவை, இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை, உங்களுக்கு எது வேண்டியவை, உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அறிந்திருந்து அதை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு இன்ன தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். எதை உண்போம், எதை குடிப்போம், என்னத்தை உண்போம் என்று சொல்லி இந்த உலகத்திற்காக கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏன்னா விசேஷித்தவர்களாம், நாம விசேஷமானவர்கள் என்று சொல்ல, நாம எல்லாற்றை விட விசேஷமானவர்கள் என்று சொல்கிறார். ஆகவே இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு இருக்கும்போது நீங்க ஏன் இன்னும் தேவைக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவையானதே அவர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், இந்த உலகத்தில் தேவையானது எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படுமா? அதோடு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தோடு கூட கொடுக்கப்படும், அதிகமாகவும் கொடுக்கப்படும். ஆகவே இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய சொந்த குமாரன் என்று பாராமல் உம்மையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்த தேவன் அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறேன். நான் எப்படி அருளாமல் இருப்பேன்? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஏன் துன்பப்படுகிறீங்க என்று சொல்லி உங்களுக்கு என்ன தேவை என்று நான் அறிந்திருக்கிற தகப்பன், நானும் பரமபிதா அல்லவா என்று சொல்லி இந்த வேலையில் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேசுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே அப்பா, நீர் துணையாயிருங்கப்பா. நீர் வலதுகையை பிடித்து துணை செய்கிற தேவன். பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறீரப்பா. இந்த தேவைகளை நினைத்து பயப்படாதபடி அப்பா, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதபடி, பிசாசு கொண்டு வருகிற பயத்திலே பயந்து சோர்ந்து போயிருக்காதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி உம்மீது நம்பிக்கையுள்ளவர்களாய், இப்படி பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவர்களாய் எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயம் எடுக்க இந்த நாளில் கிருபை செய்யுங்க தகப்பனே. இயேசுவே, நீ தேவையானவர்களை எல்லாவற்றையும் நீர் கொடுப்பேன் என்று இந்த நாளில் வாக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை நீ சீக்கிரமே அருளி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த நாளில் ஜெபிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் அருளி செய்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.